Hi friends, welcome to Alma Veera's channel and vlogs. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு தாங்க போயிருந்தோம். 21ஆம் தேதி புதன்கிழமை காஞ்சிபுரத்தில் எங்கள் வீட்டுக்காரோட தம்பி அவர் சித்தி பையன் பால் காய்ச்சிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் காலையிலே கிளம்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடலான்னு தாங்க கிளம்பணும். குழந்தைங்கள்லாம் காலையில் எழுப்பி குளித்து கிளம்பி போகிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவர் கார் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து போகிறதால கார்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட கார் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே நம்ம காஞ்சிபுரம் கிட்டே போக போக நிறைய கோவில்கள், தெப்பக்குளம், கோபுரம்லாம் பார்க்குறதுக்கு காலையிலே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பால் காய்ச்சற வீட்டுக்கும் போயாச்சு. அங்கே போகிறதுக்கு காலையில் 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சி. நாங்கள் அங்கே பால் காய்ச்சற வீட்டுக்கு போகிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலேயே வயல்வெளி இருந்ததுங்க. நல்லா விவசாயம்லாம் நல்லா அந்த நெல் கதிர் அதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது. சரின்ட்டு குழந்தைங்க வாங்க நம்ம அங்கே போய் வீடியோலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி வாங்க போகலான்னு அங்கே தாங்க போயிருந்தோம். நாங்கள் அங்கே புறாலாம் உட்காந்துருந்துருக்கு. நாங்கள் கவனிக்கலை. சரின்ட்டு நாங்கள் போகும்போது என் பையன் ஒரு ஓட்டம் ஓடுனா சும்மா சாதாரணமாக தான் ஒன்றை பார்த்தா எல்லாமே அப்படியே பறந்துருச்சு. அப்படியே பறந்து இப்படி வந்து பக்கத்தில் இருக்கிற வயல்வெளியில் போய் உட்காந்துருச்சு. சரி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம இந்த பக்கமே வீடியோவோ ஃபோட்டோவோ நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இந்த பக்கம் மட்டும்தான் எடுத்துருந்தோம். நல்லா இருந்தது. காலையில் அப்படியே பச்சை பசேல்னு, அப்புறம் இந்த புறா பறக்கிறது, சூரியன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு குழந்தைங்களும் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே கூட கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வாங்க நம்ம அப்படியே போய் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு தான் போயிருந்தோம். அப்படியே பால் காய்ச்சற வீட்டையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அழகாக நம்ம வீடு கட்டிக்கிட்டோம்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டணும் நிறைய கனவு ஆசையெல்லாம் இருக்குது. அவங்க ஆசையும் சீக்கிரமாக நிறைவேறணும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீட்டை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் பழைய வீட்டு ஞாபகம் தான் வந்தது. நாங்கள் என் பொண்ணு குழந்தையாக இருக்கும்போது குடிசை வீட்டில் தாங்க நாங்கள் இருந்தோம். அப்போ எங்களுக்கு இருந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி இதே அளவில் ஹாலும் சின்னதாக ஒரு கிச்சனும் ஓலை வீடு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி அந்த வீட்டில் தாங்க இருந்தோம். பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்தது. நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக தான் நம்ம முன்னேறி வர முடியும். அந்த மாதிரி தான் இந்த வீடை பார்க்கும்போது எனக்கும் அப்படியே பழைய ஞாபகம் வந்தது. சரின்ட்டு அப்படியே வீட்டையும் சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துருந்தேன். வந்துட்டு சாமி ரூம் அங்கே தான் வைக்க போகிறதால அங்கேயே செல்ஃப் வச்சு சாமி ஃபோட்டோலாம் வச்சு அங்கேயே விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. வீடு நல்லா அழகாக இருந்ததுங்க. சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஹாலும் கிச்சனும் தான் கட்டியிருந்தாங்க. பாத்ரூம் டாய்லெட்லாம் வெளியே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. வீடு நல்லா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் ஆலப்பட்டியான் கருப்பட்டி காஃபி கடையில் போயிட்டு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே தாங்க போயிருந்தோம். அப்புறமா சாப்பிட்டுட்டு அங்கேயே வீடியோ எடுத்திருந்தேன். இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் அதிரசம், இந்த பணியாரம், அதுவும் அல்வாலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இங்கே நாங்கள் வந்த கடையில் அந்தளவுக்கு இல்லை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் அதிரசம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.